சிந்துவெளி பண்பாடும் சங்க இலக்கியம் என்கிற நூல் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் 2009 தமிழ்நாடு வரலாற்று பேரவைக்காக ஆற்றிய கட்டுரை அது. அவர் எழுதிய அந்த தலைப்பு வெஸ்டிஜஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் இன் ஓல்டு தமிழ் என்கிற அந்த கட்டுரை பிறகு 2010 செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மூலமாக தமிழில் வெளியிடப்பட்டது. அதை மொழிபெயர்த்தவர் மதிப்பிற்குரிய பாரா சுப்பிரமணியன் அவர்கள், மொழி அறக்கட்டளை நிறுவனர். அவர் இந்த நூலை நன்றாக மொழிபெயர்த்து ஐராவதம் மகாதேவன் அவர்களிடமே அதை திருத்தம் செய்து கூடுதலான தகவல்களோடும் மேலதிக செய்திகளோடும் அதை வெளியிட்டார். அதை வெளியிட்டதில் அவருடைய முன்னுரையும் ஒரு பங்களிக்கிற ஒரு மிக முக்கியமான முன்னுரை. அதாவது மொழிபெயர்ப்பாளர் குறிப்பு என்கிற அந்த முன்னுரை, அதுவும் நன்றாக இந்த நூலை பார்க்க வைக்கிறது. அந்த வகையில் நீங்கள் மொழிபெயர்ப்பாளருடைய குறிப்பையும் படித்தால் இந்த கட்டுரை அல்லது ஐராவதம் மகாதேவன் அவர்களின் சொற்பொழிவு நூலை தெளிவாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும். இப்பொழுது இன்றைக்கு மதிப்பிற்குரிய சுந்தர சோழன் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல இந்த நூலை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை ஏன் இருக்கிறது என்பதுதான். இந்த ஐராவதம் மகாதேவன் ஐயா அவர்களுடைய இந்த நூலினுடைய குறிப்பை பலரும் வெளியே பதிவு செய்ய வேண்டும். இன்றைக்கு புகழ்பெற்ற ஆளுமைகளாகவோ அல்லது அதிகாரம் படைத்த ஆளுமைகளாகவோ இருக்கிறார்கள். அவர்கள் சிலவற்றை கடந்து சென்று சிலவற்றை பேசுகிறார்கள். எல்லாவற்றோடும் இணைந்து நின்று ஆய்வுலகத்திற்கு தங்களுடைய செய்திகளை தர வேண்டும் என்பதாக இல்லாமல், அந்த கல்வி சார் செயல்பாட்டில் இருக்கிறவர்கள் அரசியல் தன்மையோடு எல்லாவற்றையும் சொல்லுவது என்பது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. கடந்து வருகிற ஊடக செய்திகள் அதை தெளிவாக படம் பிடித்து காட்டுகின்றன. ஐராவதம் மகாதேவன் அவர்களை புறந்தள்ளுவதற்கு என்பது அது ஒரு சரியான அணுகுமுறை அன்று. ஏன் என்று நான் சொல்லுகிறேன் என்றால், ஐராவதம் மகாதேவன் ஐயா அவர்கள் தன்னுடைய பெரிய பணிகளுக்கு பிறகு, அதிகாரமிக்க பணிகளுக்கு பிறகு, இந்த சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி ஆராய்ச்சிக்காகவே 40 ஆண்டு காலம் உழைத்திருக்கிறார் என்றும், இறுதி காலத்தில் அப்படி ஒன்றும் அவர் சுகபோகங்களை அனுபவிக்காமல் ஒரு இந்த உறுதியோடு கூட சிலவற்றை செய்பவராக இருந்திருக்கிறார். அவர் லயோலா கல்லூரியிலேயும் மெலுவா என்கிற அடையாளத்தோடு இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி பேசியிருக்கிறார். அதுவும் இணையத்திலே உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட உழைப்பு பாத்திரம் அது எத்தனை வகைகளில் எப்படி செய்திகளை பதிவு செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு, சிந்து சமவெளி குறியீட்டில் அகம் என்கிற சொல்லை ஐராவதம் அவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார். அகத்தியருக்காக அதை உடனடியாக எடுத்து போடுகிறார். ஆனால் அதை எப்படி சொன்னால் நன்றாக இருக்கும் என்பதை இன்றைக்கு பேசுகிற ஆய்வாளர் அதை பேசுகிறார். அந்த குறிப்பை ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தந்தாலும் கூட அவர் அந்த சொல்லுக்கு மாறிவிடுகிறார். அப்போ இந்த நண்பர் சொல்லுவது
கோட்டை என்றே படிக்கலாம் என்று. ஆனால் அவர் அகம் என்ற சொல்லுக்கு தாவி விடுகிறார். அதில் தான் சிக்கல் வருமே தவிர அந்த பொருண்மையில் சிக்கல் வரவில்லை. அதனால் ஏன் அவர் அகத்துக்கு போனார்னா அதுதான் அவர் பயிற்சி, அவங்க பழக்கத்தில் இருக்கிற சொல்லாடல் அவங்களுக்கு முன்னாடி நின்றுடும். அது தவறு கிடையாது. இதை சிந்துவெளி பண்பாடும் சங்க இலக்கியமும் அப்படிங்கிற தலைப்பு மொழிபெயர்ப்பாளர் கொடுத்தது. ஆனால் ஆங்கிலத்தில் அது வெஸ்டேஜஸ், அதுதான் முக்கியம். அதாவது சிந்து சமவெளியில் அல்லது சிந்துவெளி நாகரிகத்தில் இருப்பது சங்க இலக்கிய தரவுகளோடு எப்படி இணைகிறது என்பதுதான். அதை எச்சங்கள்னு கூட நீங்கள் சொல்லக்கூடாது, ஒரு தரவு தான். நம்ம ஆங்கிலத்திலிருந்து மொழிபெயர்க்கும் போது கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்கும். ஆனால் ஒப்பீடு மாதிரி தலைப்பு அமைஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் ஒன்றும் அதுக்கெல்லாம் வருத்தப்பட தேவையில்லை. தரவு அப்படிங்கிறது தான். உங்களுக்கு தமிழ் இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், மாங்குடி கிழார் அப்படிங்கிறவருடைய பாட்டை நீங்கள்லாம் படிச்சிங்கனாலும் ஒரு விஷயம் புரியும். மாங்குடி கிழார் வரலாறை பற்றி ஓவேசா எழுதும்பொழுது பிரதிபேதம் அல்லது பாடபேதம் அல்லது ஒரு விளக்கம் மாதிரி கொடுப்பார். என்ன கொடுப்பார்னா, இவரை மாறுகுடி கிழார் என்றும் சொல்லுவார்கள்னு எழுதுவார். அது இல்லை, அது குடி வரலாற்றை பேசியவன் மாங்குடி கிழார். மானா இன்னைக்கு தான் நம்ம அகராதியில் பெரிய பொருள் சொல்கிறோம், அது கிடையாது. மானா வரலாறு, நீண்ட வரலாற்றை பேசுகிறவர்கள். அதனால தான் பாணன், பறையன், கடம்பன், துடியன், அல்லது இல்லை, குடின்னு ஒரு 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 சுருக்கமான வரலாற்றை தொகுத்து பேசுகிற நூலாசிரியர் அவர். அப்படி பார்த்தீங்கன்னா தான் அந்த மாங்குடிகிழார் பேசினது எல்லாமே வரலாறு சார்ந்த செய்திகளை கொடுக்கும். அவர் தான் நந்தர்களுடைய வரலாற்றை மாமூலனார் பேசுறது, மாங்குடிகிழார் இன்னொரு இடத்துல வரலாற்றை பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு அவர் வரலாற்று செய்தியை எப்படி தொகுத்து கொடுக்குறாருன்னு ஒரு நுட்பம் உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைனாக்கா இன்னைக்கு இருக்கிற பொருளில் பெரிய பணக்கார குடும்பம் அப்படின்ற மாதிரி படிக்கக்கூடாது. அதுதான் அவர் எது எது செலக்டிவ், எது எது ரொம்ப ஏன்ஷியன்ட் அப்படிங்கிறதுக்குள்ள கவனம் செலுத்துறார். அதனால தான் அவர் மாங்குடிகிறார். குடி அப்படிங்கிறத பற்றி நான் பேசினவர், குடிகளை பற்றி பேசினவர். ஏன்னா குடிங்கிற சொல்லு திருக்குறளுக்கும் முக்கியம், திருக்குறள் வரைக்குமான பொருள் வேற. அப்படி பார்த்தீங்கன்னா தான் மாங்குடிகிறார். அதனால் நீங்கள் எந்த மாதிரி அதை எத்னிக் குரூப்பை பற்றி ஆந்த்ரோபாலஜி பேசுது அப்படின்னு சொன்னால் அதுலேருந்துலாம் நீங்கள் அது வரைக்கும் அதை பார்க்கணும். எதுக்கு நான் இதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, பாடபேதம் பிரதிபேதம் போடுறவங்க தான் வரலாறை மாற்றுறவங்க. அந்த பாடபேதம் பிரதிபேதத்தில் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா உங்களுக்கு ஆராய்ச்சி வரலாறுலாம் காணாமல் போயிடும். அதனால் நம்ம ஒரு காலத்தில் நான் சொல்லுவேன், உவேசா போட்ட பிரதிபேதம் பாடபேதத்தை மட்டுமே ஆராய்ச்சி பண்ணால் தான் நீங்கள் தமிழ் வரலாறு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமே தவிர அதுக்கு முன்னாடிலாம் அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அது அவ்வளோ அதுக்குள்ளே ஒரு நுட்பம் இருக்கிறது. உங்களுக்கு அது நீங்கள் படித்து அதுக்குள்ளே நுட்பமாக போனீங்கன்னா தான் புரியும். இப்போ இந்த செய்தி எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த வரலாறு பேசுறது கலிங்கத்து பரணி அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. கலிங்கத்து பரணிக்கு ஒரு உரை இருக்கு. அந்த உரையில் சிறுபான்ஆற்று படைக்கு சிறப்புடைத்தான சிறுபான்ஆற்று படைன்னு எழுதியிருப்பார். ஆனால் நம்மளால எப்படி எழுதி உங்களுக்கு படிக்க வச்சான்னா, சின்ன யாழை வச்சுக்கிட்டு பாடினவன் படிக்க வச்சுட்டான். நம்ம நண்பர் சொன்னார், என்ன சொன்னார்னா, தியாகராஜரும் ஐயாரெட்டனும் ஒரு கதை இருக்குதுல்ல, அந்த மாதிரி சிந்துவெளி நாகரிகத்துக்கு இப்போ கதை எழுதுறாங்க எல்லாரும். அதனால் வரலாற்றில் தியாகராஜரை படிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க எப்படி நம்ம இவர் யார் நந்தனார் சரித்திர கீர்த்தனை எழுதின கோபாலகிருஷ்ண பாரதியார் வரலாற்றை படிக்கணும். அதுவும் உவேசா எழுத்தில் படிக்கணும். உவேசா எப்படி வரலாறை கொஞ்சம் சொடுக்கி வைக்கிறாருன்னு படிக்கணும். அதனால் அன்னைக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு ஆள் பின்னாடி பிராமணராக மாறுறாருல்ல, அதெல்லாம் வரலாறு எங்கேருந்து வருதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் கோபாலகிருஷ்ண பாரதியாரை உவேசா, ஆனால் அவர் உண்மையை கொஞ்சம் உங்களுக்கு நம்ம இந்த சதுரங்க வேட்டை தான் எல்லாமே. வரலாறுங்கிறது ஒரு சதுரங்க வேட்டை. நீ எங்கே பொடி இருக்குது எங்கே வெடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி வரலாறு அவர் உவேசா எழுதுறாரு. அதில் என்ன முக்கியமாக உண்மையை எழுதுறாருன்னா, என்னை தேப்போமி அவர்கிட்ட படிக்க வேணான்ட்டாரு அப்படின்னு எழுதுறாரு. அதுதான் முக்கியம். இல்லை
ஆனால் அதே கோபாலகிருஷ்ண பாரதியார் ராமலிங்க அடிகளாரை சந்திச்சிருக்கிறார். அவர் சொல்லி தான் அவர் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட ஒரு இயக்கத்துக்கான ஒரு படையாக அவர் இயங்குகிறார். அதில் தான் அவர் அன்னைக்கு 5000 ரூபாய் ட்ரஸ்ட் வச்சவர். வள்ளலார் காலத்தில் வள்ளலாரை விட அதிகமாக பணம் அந்த கீர்த்தனை மூலமாக சம்பாதிச்சு அன்னைக்கு ட்ரஸ்ட் வச்சிருந்தவர். அதனால தான் மாயூரம் முன்சி வேதநாயகம் பிள்ளை அவருக்கு சீடராக மாறுறாரு. மாயூரம் முன்சி வேதநாயகம் பிள்ளை சமரசத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அவருக்கு காரணம் வள்ளலார். அப்படி வரலாறு வருது. இப்போ இந்த வரலாறு ஏன் இங்கே உங்களுக்கு சுட்டி காட்டினா, வரலாற்றை திரிப்பது அப்படிங்கிறது, வரலாற்றை வந்து புலப்படாமல் செய்வது அப்படிங்கிறதுல அறிவாளிகளை நேர்மையாக செயல்படுவாங்க. திரிக்காம புலப்படாமல் செய்யறதுல தான் அறிவாளிகளுடைய நேர்மை இருக்குது. ஏன்னா சமகால அரசியல் உங்களை அப்படி வச்சிருக்கோம். சமகால அரசியலில் நீங்கள் வரலாறுலாம் எழுதக்கூடாது, பழைய வரலாறு தான் எழுதணும். படம் எடுத்தாலும் சரி, என்ன இப்போ எழுதணும், நாவல் எழுதினா கூட நீங்கள் பழைய வரலாறு எழுதுனாதான் ஓடும். புது வரலாறு எழுதினா அடி விடும், ஜெயிலுக்கு தான் போகணும் நீங்கள். அதனால் புது வரலாறு சமகால வரலாறு எழுதுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ராசா தான். அதனால் நீங்கள் வரலாற்றை படிக்கிறதுல நமக்கு நம்ம ஐராவத மகாதேவன் வந்து ஒரு நேர்மையான மனிதர். நாங்கள் வந்து நீங்களாம் ஐராவத மகாதேவன் இந்த நவீன காலத்தில் ஒரு அரசு பதவி வகித்து யார் தயவும் இல்லாமல் சிந்திச்சுக்கிட்டு எழுதிட்டு இருக்கார். நாங்கள் ஒரு காலத்தில் ஒரு ஆளை வச்சிருக்கிறோம், திருஞான சம்பந்தர்னு. அவர் வந்து அருளாளர். அவரே உண்மையை வெளிப்படையாக சொல்லாத இடம் நிறைய இருக்குது. அப்போ அவருக்கே அது நிலைமைனா நீங்கள் எந்த மூளைக்கு? அதனால ஐராவத மகாதேவன்கிறவரை இன்னைக்கு அவரை எடுத்து வச்சு நீங்கள் யாருன்னு சொல்றதுக்கு அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக நீங்கள் நிரூபிக்கணுமே தவிர, ஐராவத மகாதேவனை சிந்திக்கிறதுக்கே உங்களுக்கு மூளை வேலை செய்யலைன்னா நம்ம என்ன பண்ணுறது? அதுதான் தப்பு. அதனால் சிந்திக்கிறதுக்கு செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நூலை நான் வந்து கொடுக்குறேன். அவர் தெளிவாக எழுதுறார், சிந்து சமவெளி நாகரிகம் ஆரியர் நாகரிகம் அன்று அப்படின்னு தெளிவாக ஸ்டேட்மெண்ட் எழுதுகிற ஒரு ஆளை நீங்கள் ஏன் விடுவீங்க? ஆனால் அவர் இன்னொன்று எழுதுறாரு, அது அவர் அங்கே என்னன்னா, ஆரியரையும் திராவிடரையும் நான் மொழி அடிப்படையில் சொல்லுகிறேனே தவிர இன அடிப்படையில் சொல்லவில்லை தவிப்பார். அதை விட்டுருங்க பாவம். அதுதான் நேர்மை நான் சொல்றது. ஆனால் ஒரு முடிவு எழுதுறாருல, அந்த முடிவுலேருந்து பிடிச்சிக்கிட்டு நீங்களே மேலே போனோம். அந்த முடிவை ஏன் நீங்கள் புறந்தள்ளுறீங்க? இதுதான் ஐராவத மகாதேவன் அவர்களுடைய நூலை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் மறுக்காதீர்கள். ஏன்னா நீங்கள் பேசி உங்கள்கிட்ட பேச வைக்கிறீங்க. ஏற்கனவே ஒரு ஆள் உயிரை கொடுத்து எழுதி வச்சிருக்காருல்ல, அவர் வந்து அங்கே போய் நீங்கள் இப்போ வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற அறிவு உலகம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் என்னுடைய பார்வை. அதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து இந்த நூலை வந்து ஆரிய நாகரிகத்திற்கு முற்பட்டது அப்படிங்கிறத அஸ்கோ பார்ப்பளவையும் ரொமிலா தாப்பரையும் வச்சுலாம் முன்னாடியே கொடுத்துறார். இன்னும் கிமு 8000 தொடங்கி நீங்கள் அந்த வரலாறை பார்க்கலாம் அப்படிங்கிறத தொடக்கத்திலே அந்த முன்னுரையில் கொடுத்துட்றார். அதுக்கப்புறம் ஐயா சொன்ன அந்த நகர நாகரிகம் அப்படிங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கிறார். இப்போ என்ன சிக்கல் நம்மன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஆய்வாளர் இவங்கெல்லாம் வந்து அதை நகர நாகரிகமாக ஒத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதெல்லாம் சிக்கல் இருக்கலாம். அதுக்கெல்லாம் நான் உள்ளே போகல. நான் போகிறது இந்திய வரலாற்றினுடைய நீட்சி ஒன்று இருக்கு. இந்த நீட்சியில் எந்தெந்த செய்திகள் அல்லது எந்தெந்த ஆவணங்கள் உங்களுக்கு மாற்றி மாற்றி சொல்லப்படுகிறது. உங்களுக்கு வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி எழுதணும். இந்தியாவில் எழுதியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. எழுதியல், இந்தியாவினுடைய எழுதியல் அப்படிங்கிறது ரிக்வேத காலத்திலிருந்து பிராமணம் சார்ந்தது. இப்போ நான் ஆரியன்னு சொல்லலை, திராவிடன்னு சொல்லலை, பிராமணர்கள் சார்ந்தது. ஏன்னா அவங்க தான் தொகுத்து கொடுக்குறாங்க. அதுதான் இவர் கூட எழுதுவார். என்ன எழுதுவார்னா, ஒரு ஆசிரியன் குரு அல்லது பூசாரி அவன் என்ன பண்ணுவான்னா, மற்ற மொழியை கலக்காம தான் எழுதுவான். மந்திரம்லாம் எழுதணும்னா என் மொழியில் பவருக்கு தானே எழுதணும். அப்படி இருந்தும் தமிழ் வார்த்தைகளை திராவிட வார்த்தைகளை அவங்க கலக்கிறாங்கன்னா அதோட இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து அவங்களால தப்பிக்க முடியல அப்படிங்கிறத அவர் எழுதுறார். அதெல்லாம் வந்து உங்களுக்கு மேற்கோளில் ஐராவதம் சுட்டி காட்டுறார்.
இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு நான் பழக்கப்பட்ட துறை சைவம். உங்களுக்கு சைவம் இன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு சைவம் அப்படிங்கிற சமயம், தமிழ்நாட்டு சமயம் சொல்கிறதுக்கு தெரியாது. ஏறக்குறைய நான் ஆட்சியாளர்களில் அறிவு சார்ந்து பேசுகிறவங்க எல்லாரும் பேச்சையும் கேட்டேன். சும்மா எப்பாவது சைவம் தமிழ்நாட்டு சமயம் சொல்லுவாங்களே தவிர சைவ நூலை கண்டமேனிக்கு திட்டுறது அப்படிங்கிறதுல சளைத்தவர்கள் இல்லை எந்த கட்சிக்காரங்களும். அது நான் பார்க்குறேன். ஆனால் ஒரு செய்தியை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சைவத்தில் இருக்கிறதுனால எனக்கு நல்லா தெரியும். சிவஞான போதம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு வரலாறு எழுதும்போது மாற்றி எழுதுவாங்க. அதில் சிவஞான போதம் சொன்ன அவருக்கு ஸ்ரீடம் ஒருத்தன் வந்தான், அவனை ஆனவன் சொன்னாருன்னா அப்போ அந்த வாத்தியார் மேலே உங்களுக்கு மரியாதை வருமா? இப்படி கதையை மாற்றி எழுதுறது, தலைப்பு சுழியை மாற்றுறது யார் தான் கேள்வி. இப்போ மாங்குடிக்கிறார மாறுகுடிக்கிறாருன்னு எழுதுனா அதே ஆள் தான் எழுதுறாங்க. அதே ஆள்னா அது மாதிரி. அதே மாதிரி திருவிளையாடற் புராணம்னு ஒரு கதை, அது சைவத்துக்கு ஒத்தே வராத கதை, சோழிய வேளாள பிராமணர்கள் எழுதின கதை. அப்போ வரலாற்றை திரிக்கிறதுக்குன்னே எழுதுறதுக்குன்னு இந்தியாவில் ஒரு எழுதியல் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்திய வரலாற்றை ஆராய்ச்சி பண்ணணும். இதில் கவனமாக இருந்தவர் வானமாமலை மட்டும்தான். அவரும் கூட இந்த அளவுக்கு அவருக்கு செய்தி கிடைக்கல. அவர் கைலாசபதியினுடைய கட்டுரையும் படிச்சுட்டு நாடும் நாயன்மாரும் ஒரு கட்டுரையில் கைலாசபதி இந்த இடத்துல இப்படி புரிஞ்சுக்கணும்னு எழுதுறார் ஒரு கட்டுரையில். அந்த அளவுக்கு நான் வானமாமலை ஐயா இருந்தார்ல, அவருக்கு இந்த சிந்துவெளி நாகரிகத்தினுடைய டெவலப்மெண்ட்லாம் கிடையாது. இருந்திருந்தா இந்நேரம் நீங்கள் படிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக அதுலேருந்து தொடங்கலாம்னு தெளிவாக இருந்திருக்கும். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அவர் ஒருத்தர் தான் ஆனால் கொஞ்சம் அதுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா இரு பண்பாடுன்னு தான் பிரித்து வச்சார். அவரும் வைதிக பண்பாடு தமிழ் பண்பாடு அப்படிங்கிறது தான் பிரித்து வச்சார். அதை எழுதுறதுக்கு முருக வணக்கத்தை பயன்படுத்துகிறார். அதே வானமாமலை அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஆளை தன்னுடைய நூலுக்கு பயன்படுத்துகிறார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா PL சாமி. அந்த PL சாமி அப்படிங்கிறவருடைய ஆராய்ச்சியை நம்ம ஐராவத மகாதேவன் அவர்கள் பார்க்கறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் ராகவையங்கார் எழுதின வேலிர் வரலாறை பார்க்குறார். ஆனால் லால் அப்படிங்கிறவர் எழுதின கட்டுரை அஸ்கோ பார்ப்பலோ இவங்க கட்டுரையை பயன்படுத்துகிறார் தன்னுடைய என்ன சிந்துவெளி நாகரிகம் தொடர்பாக அவங்க வர்றதுக்கு. எதுக்கு இந்த 3 பேர் பேரெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம PL சாமி அப்படிங்கிறவர் உங்களுக்கு அந்த நூல் இப்போ NCPHல கிடைக்குது. மக்களும் மரபுகளும் அப்படிங்கிற தலைப்பில் அந்த நூல் இருக்கும். மானுட ஆய்வில் மிக முக்கியமான நூல் அது. அதில் 2 கட்டுரை மிக முக்கியம். சிந்துவெளி நாகரிகத்தில் பசுபதினு எழுதுனாங்கல்ல, அது யாரு, அப்புறம் பகவதி வழிபாடு. இந்த 2 கட்டுரையும் PL சாமி அவர்களோட கட்டுரை. இது 2 கட்டுரையும் மிக முக்கியமான கட்டுரைகள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தாய் வழி சமூகத்தினுடைய அடையாளங்கள் மொத்தத்தையும் பகவதி வழிபாடு சொல்லும். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் காணப்படுற அந்த தலையில் தலைப்பாகை அணிந்த மனிதன். ஆனால் நம்ம ஐராவதம் ஐயா கிட்ட ஒரு நேர்மை இருக்குது. இந்த தலையில் கொம்பணிந்தவன் எழுதுறாரு பாருங்க, எருமை கொம்பு அணிந்தவன் எழுதுறாரு. ஆனால் பசுபதினு எழுதுற. அப்போ இவரை நீங்கள் கொண்டாடணுமா வேணாமா? பசுபதினு எழுதுனா நீங்கள் வைதிகத்தை சார்புள்ளவன் அர்த்தம். ஏன்னா பசுபதினு எழுதினவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா வேதம் படிச்சுட்டு அதில் இருக்கிற ஒரு வார்த்தையை சிந்துவெளி நாகரிகத்துக்கு எழுதினவங்க, அதை படித்து எழுதினவங்க இல்லை. எருமை கொம்பு அணிந்த ஒரு கடவுள் அப்படின்னு எழுதுறார். இதை விரிவாக ஆராய்ச்சி பண்ணவர் PL சாமி. PL சாமி அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறார், கோட்டு கோபாலன். வெங்கடேசன். ஏன் நடுவில் சொல்லிக்கிறேன் அதுக்காக. ஆமாம், ரைட், சுக்கி வெங்கட். ஏன் அவரை நான் இங்கே குறிப்பிட்றேன்னா, நீங்கள் தமிழ் அப்படிங்கிற மொழியோட சொற்களையே நீங்கள் அதுக்குள்ளே வாசிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சிந்துவெளி நாகரிக எழுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். அது இன்னும் அவர் அது வெளியில் கொண்டு வரல. ஆனால் அது அந்த அளவுக்கு அவர் என்கிட்ட பேசினதுனால நான் அதுக்கு நடுவில் ஏன் சொன்னேன்னா, இந்த கோட்டு அந்த ஐராவத மகாதேவன் அகம்னு புரிஞ்சுக்கிட்டதே கோட்டைன்னு படித்தா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக அது நான் அவரை பேரை பயன்படுத்திக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை.
அப்போ இந்த கோட்டை ஏன்னா கோட்டு கோப்பாளன்னா யாருன்னா அவர் ஒரு அரசியல் தலைவர் அல்லது அந்த குடிமக்களின் தலைவர் அல்லது அந்த நகர நாகரிகத்தினுடைய தலைவர். இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் இருக்கிற இது 4 படத்தையும் தான் வச்சுக்கிட்டு நம்ம ஐராவதம் ஐயா எழுதுறார். எதுக்கு? கடவுளுக்கு. அதுக்கப்புறம் அதை வச்சு அகஸ்தியர் அப்படிங்கிறது. இந்த 2ம் முக்கியம். இந்த 2 தான் இதில் இருக்கிற மிக முக்கியமானது. அதுக்கு நடுவில் ஒன்று முக்கியமாக சொல்றார், சேரர்கள். இது இந்தியாவுக்கு பாரத நாடுன்னு பேர் வைக்கலாம். ஏன் பாரத நாடுன்னு பேர் வைக்கலான்னு கேட்டீங்கன்னா, பரத்வாஜி பரதன் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அகத்தியர் மரபுல வந்த பொறையனோட பேர் தான் பரத்வாஜின்னு ரிக்வேதத்தில் இருக்குதுங்கிறார். அப்ப நீங்க சிந்துவெளி நாகரிகத்தோட பேர் தான் பரத்வாஜ். அதனால இந்தியாவுக்கு பரத்வாஜின்னு பேர் வச்சா அது திராவிட அல்லது ஹரப்பா நாகரிகத்தினுடைய தமிழ் பேர். அதனால நீங்க அப்படி ஐராவத மகாதேவன் அதை தெளிவுபடுத்துறார். அதுவும் அவருடைய மிக முக்கியமான பணி. அதில் தான் வந்து அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் ஒரு மனிதன் நிற்பான், அவன் ஒரு அம்புக்குறி மாதிரி காவடி மாதிரி வச்சுக்கிட்டு இருப்பான். அதை வந்து காவிதி பொறையன் அம்பு பொறையன் அப்படின்லாம் அதை அடையாளப்படுத்துவார். உணவு அது ஜாடி இருக்கும் ஒரு சிலதில் வந்து அம்பு இருக்கும். அதெல்லாம் நீங்கள் சிந்துவெளி குறியீடு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை வச்சுட்டு பொறையனை பற்றி எழுதுறார். பொறை அதில் தான் நீங்கள் சோறு கொடுத்ததை பற்றி எழுதுறார். எப்போ? சோற்று உதியன் பெருஞ்சேரலாதன். இந்த பெருஞ்சோறுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, சண்டை நடக்கும்போது கொடுக்கறது இல்லை, அது ஈமக்கடனுக்கு போடுறது. அந்த வழியில் வந்தவனா அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. அப்ப சதம்னா 100 இல்லை, அது சாதம். அதனால சாதவாகனர், சாளுக்கியர், தமிழ்நாட்டில் சேர சோழர் எல்லாருமே இந்த சிந்துவெளி நாகரிகத்தின் மூலமா வந்த குடிகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறுவுறார். அதுக்கு தான் நடுப்பகுதியை பயன்படுத்துறார். இதெல்லாம் நீங்க குஜராத்ல இருந்து எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அவர் எழுதுறார். தொடக்க செய்தி அப்படின்னா, அந்த கோட்டுக்கோப்பாளன் என்கிற எருமை மாட்டினுடைய தலை அணிந்தவர் அவர் தான் முக்கியம். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ஆண். இன்னும் அந்த நீங்க தலையில கொம்பு அணிஞ்ச மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. கீழே 2 மிருகம் இருக்கும், பக்கத்துலலாம் பல மிருகங்கள் இருக்கும். அந்த கீழே இருக்கிற 2 மிருகம் வரையாடு அப்படிங்கிறாரு பொள்ளாச்சி கணேசன். அவர் நாசாவில் வேலை செய்கிறவர். இன்னும் அவர் அதை பற்றி கட்டுரை எழுதுறார். ஒரு கட்டுரை மகரவிடங்கர்னு எழுதியிருப்பார். பொள்ளாச்சி, அவர் நாசாவில் வேலை செய்கிற பொள்ளாச்சின்னா பொழில் வாய்ச்சி நா கணேசன் எழுதுவார். வலைத்தளம் வச்சிருக்கார். அவர் வந்து மகரவிடங்கர்னு ஒன்று எழுதுவார். அதை இவர் ஐயா பேசும்போது, வெங்கடேசன் பேசும்போது, அது வந்து மகரவிடங்கர் இல்லை, அது வந்து அன்னைக்கு இருந்த எத்தனை பிரிவா அரசாங்கம் இருந்ததோ அது எல்லாத்தையும் சேர்க்கிற அடையாளம் அப்படின்னு இவர் சொன்னார். யானை 2 பக்கம் 2 இதெல்லாம் வந்து வச்சு நீங்க அப்படி பார்க்கணுங்கிறார். அவர் எப்படி எழுதுறாருன்னா, யோகத்தோட அடையாளம். முதல்ல வந்து தண்ணிலையும் வாழும் தரையிலையும் வாழும், அதனால அது யோகத்தோட அடையாளம் அவர் எழுதுறாரு. அவர் யாரு? கணேசன். அதுக்குள்ளதான் இவர் போகல ஐராவதம். அதை ஏன் இங்கே நடுவில் சேர்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரையாடு. இந்த வரையாடு உங்களுக்கு தெரியும், காகில். அது செங்குத்தா மேலே ஏறும், அது யோகத்தோட அடையாளம். அதனால சிந்துவெளி நாகரிகத்திலிருந்து உங்களுக்கு உட்காந்துருக்கிற ஸ்டைலு, இந்த அதை நிற்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் லெவல் பயிற்சி அவங்களுக்கு இருந்திருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். அதில் இது எல்லாமே ஆண்கள் தான். ஆனால் நம்ம ஒரு நாகரிக உருவாக்கத்தில் தாய் வழி சமூகத்திலிருந்து தான் நம்ம 2வது ஆணாதிக்க சமுதாயம் அல்லது ஆண்கள் சமுதாயத்தை பார்க்குறோம். தாய் வழி சமூகத்தினுடைய டெரகோட்டாவும் நிறைய கிடைக்குது. அதாவது உங்களுக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தில் இது போக, சிந்து சமவெளி நாகரிகத்தில் தான் உங்களுக்கு தலைகீழாக ஒரு பொண்ணுனுடைய குறியிலிருந்து செடி வளர்ந்துருக்கும். இதை தான் நான் தொல்காப்பியத்தில் கொடிநிலை அப்படிங்கிறதுக்கு விளக்கமாக சொல்றது. தாய் வழி சமூகத்தோட அடையாளம் கொடிநிலை, மர வழிபாட்டினுடைய அடையாளம் கந்தழி, வள்ளல் தன்மையோட அடையாளம் வள்ளி அப்படின்னு நான் தொல்காப்பியத்தில் கொடுக்கறது. இப்போ நீங்க அங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, தாய் வழி சமூகம் என்று சொல்லப்படுகிற தொடக்க கால உற்பத்தி சமூகத்தினுடைய அடையாளம் சிந்து சமவெளியில் கிடைக்குது.
என்ன வேடிக்கைன்னா, இதுவரைக்கும் சிந்து சமவெளியை படிக்கிறவங்களு கம்யூனிஸ்டாக யாரும் படிக்கல போடுங்க. ஒரு ஜாடியில் ஒரு ஆள் நிற்பார், ஒருத்தர் விலா எலும்பு தெரிய வணங்குவார், கீழே 7 பேர் நிற்பாங்க. இதுதான் பிரச்சனையே இப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருக்கிற குறியீட்டில் மிக முக்கியமான குறியீடு. இது போக தலையில் கொம்பு அணிந்தவர் அது தனி. அந்த தலையில் கொம்பு அணிந்தவர் மாதிரியே இன்னொருத்தர் இருப்பார், அதை நீங்கள் பார்க்கணும். அவர் கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்கும். இன்னொன்று இருக்கும், அதுக்கு மார்பகம் இருக்கும். அப்போ ஒரு மனிதன், ஒரு பெண், அப்புறம் ஒரு ஆள், அதுதான் கடவுள் தன்மைக்கான அடையாளம். இப்படி 3ஆ பிரிக்கிறாங்க. அதை நீங்கள் அதுக்குள்ளே உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூனிகான் மாதிரி ஒரு போடுறாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று தொட்டியை பார்த்துட்டு இருக்கோம், இன்னொன்று தலையை நிமித்திக்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் வித்தியாசம் இருக்கும். அதில் ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் ஒரு புலப்படுத்துதல் இருக்குது, வேற வேற புலப்படுத்துதல் இருக்குது. இந்த ஜாடிக்குள்ளே ஒருத்தர் உட்கார்ந்தாரு பாருங்க, அந்த ஜாடி புதைக்கிற மரபு சார்ந்தது அப்படிங்கிறாரு நம்ம வெங்கடேசன் சார். அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இலை இருக்கும் அதில், அதான் முக்கியங்க. ஏன்னா இந்த நிற்கிறாங்க பாரா, அவங்க தலையிலலாம் இலை இருக்கும். அந்த மாட்டுக்கொம்பு மாதிரி இருக்கிறதுல ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்போ இலை யார் தலையில் இருக்குது, அதில் எத்தனை போடுறாங்க, எத்தனை இலை வருது, இதுக்குள்ளெல்லாம் ஒரு வேறுபாடு இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் படமாக பார்க்க ஆரம்பிக்கும் போது அது புரியும். நீங்கள் இப்போ நம்ம டைம் ட்ராவலுக்கு படம் எடுக்கிறாங்கல்ல, யாராவது ஒரு தடவை பார்த்து புரிஞ்சுக்கிறீங்களா? உங்களுக்கு போட்டி வச்சிங்கன்னா எத்தனை தடையாக அவன் செத்தான்னு கேட்டால் தெரியாது. வந்தான், செத்தான், சுட்டான், போனான். வந்தான், சுட்டான், செத்தான், வந்தான், சுட்டான், செத்தான்னு எத்தனை தடவை போடுறது சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் படத்தை அதுக்கு எத்தனை தடவை பார்க்கணும்? 20 தடவை பார்க்கணும். உங்களுக்கு தெரியாமல் உங்கள்கிட்ட காசை பிடுங்கிறதுக்கு எவ்வளோ திருட்டு வேலை பாருங்கள். டைம் ட்ராவலுங்கிறது எவ்வளோ பொய். என்ன உங்கள்கிட்ட 20 தடவை படம் பார்க்க வச்சாதான் 20 தடவை காசு பிடுங்க முடியும். இதை பற்றி ஒரு முஸ்லீம் 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புக்கு எழுதுறார், சினிமாக்களின் மூலமாக நமக்கு தெரியாமல் நம்ம காசை எவ்வளோ சுரண்டுறான் அப்படின்னு. இப்போ தெளிவாக சுரண்டுறான் பாப்கார்ன் மூலமானு தெரியும். இதை அவர் அப்போ எழுதினார். அந்த நூல் என்கிட்ட இருக்குது. ஒவ்வொன்றுத்துலேயும் எவ்வளோ காசு. உங்களுக்கு ஒரு தடவை சினிமா 25 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் 500 ரூபா வெளியில் போயிடும். அதுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு சுரண்டல் அதுக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 4 பேருக்கு வியாபாரம்ட்டே ஏமாறுவீங்க. அதை விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வரலாற்றுக்குள்ள அந்த படத்தை ஒவ்வொரு குறியீட்டையும் இப்போ நம்ம ஐராவதமாக அவர் நம்ம வெங்கடேஷ் சொன்னார், 2000 இருக்குது, அதை 400 450க்குள்ளே லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஐராவதத்தோட வேலை. அது ஒரு பெரிய வேலை. அதை செஞ்சிருக்கிறார். 400 500 450க்குள்ளே அந்த அட்டவணைப்படுத்திட்டா நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதில் எது குறியீடு, அதில் சாடி மாதிரி இருக்கிறது அல்லது ஆல்ஃபா மாதிரி இருக்கிறது எத்தனை தடவை வருது, அம்பு மாதிரி இருக்கிறது எத்தனை தடவை வருது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அழகாக ஓரளவுக்கு போய் தான் திரும்ப எதை சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தில் அசைக்க முடியாமல் நின்னார். முருகன் அப்படின்னு சொல்றதுல நான் எந்த விதமான ஐயமும் இல்லாமல் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டார். இப்போ இங்கே இருக்கிற ஆராய்ச்சியாளர்களுக்கு என்ன பிரச்சனைனா, சமயம்னு ஒன்று சொல்லிட்டா வைதிகம் வந்துடும் ஒரே பயமாக இருக்குது. சமயங்கிற பேரை ஒரிஜினல் தமிழை சொல்லக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு அறிவாளி இருந்தால் தப்பு இல்லையாது. நம்ம பேராசிரியர் அண்ணாதுரை கேட்பார், பச்சைப்பன் கல்லூரியில் இருந்தார். அவர் நம்ம கடவுள் இருந்தால் உங்களுக்கு என்னையா பிரச்சனை அவர் தான் கேட்பார். அவர் ரொம்ப தெளிவாக கேட்பார். நம்ம இவங்கெல்லாம் அவருடைய மாணவர்கள் தான். கடவுள் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடவுள் இருந்துட்டு போகிறாரு, உனக்கு என்ன அதனால எப்படி இருக்கணும், நீ என்ன பண்ணணுங்கிறது தான் பிரச்சனையே தவிர கடவுளை பற்றியே பிரச்சனை ஏன் பேசுவ நீ அப்படின்னு அவர் தான் கேட்டார் பேராசிரியர் அண்ணாதுரை. கடைசியாக மாநில கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்றார் நம்ம பேராசிரியர், நம்ம அர்த்தநாரி ஐயாவுடைய தோழர். அவர் எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா, இந்த வரலாற்றில் முருகு சிந்துவெளி நாகரிகத்தில் சொன்னதுனால இவங்களுக்கு சிக்கலாக இருக்குது. ராமாயணத்தில் முருகன் வராரு, அகத்தியர் வராரு. மகாபாரத்தில் முருகன் வராரு, அகத்தியர் வராரு. ரிக்வேதத்தில் முருகன் வராரு, அகத்தியர் வராரு. ஏன் இதெல்லாம் வந்தால் அவங்க கடவுள் ஆகுது, என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதனால தெளிவாக வரலாற்றில் மகாதேவன் நம்ம ஐராவதம் ஒரு இடத்துல எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, ஆரியர்கள் மிக தெளிவாக
சிந்துவெளி நாகரிகத்தினுடைய கூறுகளை தமதாக்கி கொண்டார்கள் 2 வரி எழுதுறாருல, அதை ஹைலைட் பண்ணுங்க. தமதாக்கி கொண்ட. இன்ன வரைக்கும் நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன், சமஸ்கிருதத்துக்கு கடவுளே இல்லை. சமஸ்கிருதத்தில் கடவுள அவங்களும் அவுடேட் ஆயிட்டாங்க. இந்திரன் இவங்கெல்லாம், அக்னிலாம் அதெல்லாம் சுவாகா. இப்போ இருக்கிறதெல்லாம் முருகன், விநாயகர், சக்தி. இவங்க எல்லாம் அவங்க கடவுள் கிடையாது. நீங்க வேணா படிங்க, குருநானக் பற்றி ஒரு நூல் வந்தது. நம்ம இவர் தான் முத்துமோகன் தான் மொழிபெயர்த்தார். அந்த நூலை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காரு அதனுடைய நூலாசிரியர். கடவுள் இவங்க உங்க நாகரிகம் உங்களுடைய வரலாறு சார்ந்த கடவுளை தமதாக்கி கொண்டார்கள். இன்ன வரைக்கும் அவங்களுக்கு உரிமையே ஆகலாது. உங்களுக்கு விவரம் இல்லை. உங்களுக்கு விவரம் இல்லைங்கிறதுனாலேயே அவங்களுடைய உரிமையா அது போயிடுச்சு. இதை பேசி நீங்க தீர்க்காத வரைக்கும் தமிழர்னு சொல்லி ஒன்றும் நீங்க தெளிவா இந்த சமூகத்தை வழி நடத்துவதற்கு வாய்ப்பு என்பது இல்லவே இல்லை. அதை ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நான் இந்த வரலாற்றுக்குள்ள இருக்கிறேன். எந்த வரலாற்றுக்குள்ள? மக்களுக்கான வாழ்க்கையிலையும் தமிழ் என்கிற அடையாளத்துக்குள்ளையும் வேலை செய்த இந்த பொருண்மைக்குள்ள இருக்கிறேன். இந்த பொருண்மையை ஜீவா மறுக்கல, இந்த பொருண்மையை நாவானமாமலை மறுக்கல. உங்களுக்கு சொல்ல தெரியல. அப்ப இந்த பொருண்மையிலிருந்து இந்த சமூகத்தை பார்க்கறதுல ஐராவதம் அவர்கள் சொன்ன அடிப்படை என்ன? இதான் நமக்கு இப்போ முருக சொல்லிடுறார். இன்னும் அவர் எழுதுறது எதுல இருந்து எழுதுறாருன்னா, செம்பியன் கண்டியூர் மட்டும் இல்லை, கோயம்புத்தூர் சூலூர், திண்டிவனம் சானூர், அதுக்கப்புறம் கேரளா பட்டணம், தமிழக மாங்குடி, இந்த எல்லா கீரலையும் எழுத்தையும் நான் சொல்றது எல்லாமே கிமுக்கு முன்னாடி. கிமு 1-2 மாங்குடியும் கேரளா பட்டணமும், சானூர் கிமு 2, சூலூர் கிமு முதல், செம்பியன் கண்டியூர் கிமு 1500. அப்போ இந்த எல்லா பொறிப்புகளையும் பார்த்துட்டு அவர் என்ன எழுதுறாருன்னு கேட்டீங்கன்னா, இது மூலமா முருகு தான் எனக்கு தெரியுதுன்னு எழுதுறாரு. அந்த எழுத்து. ஏன்னா அவர் சிந்துவெளியை எப்படி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம இவர் காலையில சொன்னார், அதுக்குள்ள நீங்க படக்கருக்கு தான் முக்கியம். அப்புறம் ஒரு சொல்லு ஒரு படமா இருக்கும், அடுத்தது ஒரு அசை எழுத்தா மாறிடும். இந்த மேஜிக் அதுல இருக்குது. அதை இவர் பின்பற்றுறார். அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. அதை விவரிக்கிறதுல தொடக்கத்தில் தொடங்கி வைக்கிறாங்க பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க மலையேறணும். நீங்க தொடங்கி வைக்கிறதுல புறந்தள்ளக்கூடாது. இந்த தொடங்கி வைக்கிற விஷயத்தை ஐராவதம் தொடங்கி வச்சத புறந்தள்ளுற போக்கு இன்னைக்கு அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதனாலதான் நான் அகத்தியர் விஷயமா எந்த இடத்துல நீங்க தள்ளுறீங்க, அவரை வடக்கிருத்தியான்னு சொல்லிட்டு போயிடலாமா? அப்ப ஏன் ஐராவதம் அதுக்காக ஒரு 15 பக்கம் இது அவர் எழுதுறது அகத்தியரும் சிந்துவெளி நாகரிகமும் தொடர்ந்து அதுக்குள்ள எத்தனை பக்கம்? அது 33 ஒரு 44 பக்கம் வரைக்கும் எழுதுறாரு. அப்போ ஒரு 11 பக்கத்துக்கு குறையாம அதுல நீங்க புரிஞ்சிக்கிறதுக்கு வேலை பார்க்கிறார். இந்த கும்பத்திலிருந்து வந்தவன். இன்னும் நீங்க அதுக்கான பாட்டு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இவர் எடுத்து காட்டுற பாட்டு தான் அது. இதுக்கு முன்னாடி அதை வேற ஒருத்தர் எடுத்திருக்கிறார். அவர் தான் மு ராகவேந்தர். நீயே வடபால் முனிவன் தடவினுள் தோன்றி செம்பு புனைந்து இயற்றிய சேனெடும் புரிசை உவராயிகை துவரை ஆண்டு 49 வழிமுறை வந்த வேலிருள் வேலே. 49 வழிமுறை அந்த பரம்பரை. இதே மாதிரி அதியமானுக்கு அவையார் பாண்டது உங்களுக்கு தெரியும். இப்போ நமக்கு அதியமான் பெருவழி கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. எனக்கெல்லாம் நாங்கள் ஒரு ஊருக்கு சொந்தக்காரங்க, இடகை நாடு. எங்களுக்கெல்லாம் தெரியும் அதியமானை பற்றி ஔவையார் பாடினதில் என்ன குறிப்புனா, எங்கள் வழியாக தான் கரும்பு இந்தியாவுக்குள்ளே அன்னைக்கு இருந்த நாட்டுக்கு வருது. ஏன்னா மரக்காணம் இதுலேருந்து தான் நேராக உங்களுக்கு அதியமான் தலைநகரத்துக்கு போகுது எல்லாம். அதுக்கப்புறம் தான் வடநாட்டுக்கு அசோகர் எடுத்துன்னு போகிறார். வடநாட்டுக்கு அசோகர் மரம் நட்டார்னு எப்படி? இப்போ அது இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து கரும்பு எடுத்து கொண்டு போனார், மாமரம் எடுத்து கொண்டு போனார். அதனால கரும்புக்கு இன்னைக்கு இக்குன்னு தான் பேரு, மாமரத்துக்கு ஆம் தான் பேர் வடநாட்டில்.
இந்த ரெண்டு இங்கிருந்து எடுத்துட்டு போனது அது. ஆனால் நீங்கள் மரம் நட்டார்லாம் படிப்பாங்க, அது மரம் இங்கிருந்து எடுத்து போனாருன்னு எழுத மாட்டாங்க. ஆனால் அவர் ஒரு விஷயம் கல்வெட்டில் மறுக்க முடியல, வைத்தியம் பார்க்கறதுக்கு. இப்போ இந்த வைத்தியத்தையே அசோகர்லையும் நம்ம தொடர்ச்சிப்படுத்துறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகத்தியர்னு வந்தா வைத்தியரை சேர்த்து படிப்பாங்க, ரிக்வேதமா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும். இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, இன்னைய வரைக்கும் வடமொழி மரபுல அகத்தியரோட வைத்தியத்தை சேர்த்து அவங்க படிக்க மாட்டாங்க. அப்ப வைத்தியம்ங்கிறது எதுக்கு நான் அதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அசோகன் காலத்துல கால்நடைக்கே வைத்தியம் பண்றாங்க சேர சோழ சத்தியபுத்திர மன்னர்கள். அதை போய் நீ தெரிஞ்சுக்கிட்டு வான்னு ஆள் அனுப்புற அசோகன் இருக்காருல்ல, இந்த வைத்தியநாதர் இந்தியா முழுக்க கோயில் இருக்கும். அதெல்லாம் யாருன்னா சித்த வைத்தியம். நீங்க இந்த சிந்துவெளியிலிருந்து வைத்திய தன்மையோட கொஞ்சம் ஆரம்பிக்க. நீங்க சிந்துவெளி நாகரிகத்தை உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத காற்று பிராணம் மூலமா அந்த அமர்ந்த அந்த முறையிலேயே பார்க்குறீங்க அப்படின்னா, வைத்திய முறை ஒன்றும் இல்லாமல் இல்லை. ஏன்னா அவங்கள எல்லாரையும் நீங்கள் ஆரோக்கிய முறையில் தான் பார்க்குறீங்க. இன்னும் ஐராவதம் எழுதுறார், ஏற்கனவே நீர் பிரச்சனையிலோ அல்லது பிரச்சனையினால அவங்க சிந்து சமவெளி நாகரிக மக்கள் சரிந்த பிறகுதான் ஆரியர்கள் வருகிறார்கள். இதையும் நீங்கள் ஐராவதத்தோட முன்னுரையில் பார்க்கணும். அதாவது சண்டெல்லாம் போடல, அவங்க சரிஞ்ச பிறகு அழிஞ்ச பிறகு இவங்க வராங்க. ஆனாலும் எச்சங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இப்படிதான் ஐராவதம் எழுதுகிறார். இந்த எச்சங்களை பயன்படுத்துறது வேற. எச்சங்கள்னா பயன்பாட்டு மூலங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி உங்களுக்கு தமதாக்குறது. முதல்ல அதான் ரிக்வேதம், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நிர்வாக வேதம். நீங்க ரிக்வேதத்துக்கு பிறகு மற்றதெல்லாம் நிர்வாகத்தை கைப்பற்றுவது அப்படின்னு பார்க்கணும். மற்ற 3 வேதத்திலையும் நிர்வாகத்தை கைப்பற்றுறது தான். அதுக்கப்புறம் மனுஸ்மிருதி, அதுக்கப்புறம் பகவத்கீதை, இதெல்லாம் வகை வகையாக ஏற்பாடு நடக்குது. அப்போ வரலாற்றில் எழுதி வரலாற்றையும் எழுதி மக்களையும் பயன்படுத்துகிற இந்த எழுதியல் முறை உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். அந்த எழுதியல் முறையை விட்டுட்டீங்க அப்படின்னா, இந்த வரலாறுல அவர் வடக்கத்தியான் யாரு அகத்தியர்னு சொல்லிட்டு தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். உங்களுக்கு வரலாற்றை புரிய வைக்க மாட்டீங்க கடைசி வரைக்கும். திருமூலர் உங்களுக்கு தெரியும், ராவணன் தெரியும், இதெல்லாம் கொஞ்சம் இணையுது. ஆனால் ராவணன் வரலாற இவர் எடுத்து எழுதல. இந்த கபிலருடைய வேலிர் பாட்டை தான் எடுத்து எழுதுறாரு ஐராவதம். இந்த ராவணன் பாட்டை நீங்க படிக்கணும்னா மதுரை காஞ்சிக்கு போகணும். மதுரை காஞ்சியில் அகத்தியருக்கு கடவுள்னு பேர், ராவணனுக்கு தென்னவன் பேர். ஏன் இது வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரப்பா நாகரிகத்தின் மூலமா வந்த அகத்தியர் இவர்களுடைய ஆளுமையினுடைய உருவாக்கமாக இருக்கிற 7 பேரு அல்லது அல்லது ஆளுமைகள். இந்த ஆளுமைகள் விரிவாக்கம் செய்கிற இந்த நகர உருவாக்கம் அல்லது அரசியல், இது இல்லாம இங்கிருந்த பழங்குடி தன்மையிலேயோ இங்கிருந்த அதிகாரத்தன்மையிலேயோ நீங்க ராவணனை பார்க்கணும். அதனாலதான் அகத்தியர் இங்கிருந்த ராவணனை விரட்டினார் அப்படின்னு மதுரை காஞ்சி சொல்லு. இலங்கைக்கு விரட்டினார். எங்க இருந்த ராவணனை? இங்க இருந்த ராவணன். அந்த பரம்பரையில வந்தவன் பாண்டியன். இதுதான் மதுரை காஞ்சியோட தொடக்கம். அந்த தொடர்ச்சியை படிச்சிட்டீங்கன்னா, ஹரப்பா நாகரிகத்துக்கு அந்த காலத்திலே இணையாக இங்கே தமிழர்கள் அப்படிங்கிறவர், அதுவும் தமிழர்கள் தான், இவங்களும் தமிழர்கள் தான். இந்த அரசியல் அறிவு என்பது எப்படி இது பின்னாடி நடவடிக்கைக்குரியதாகவும் அது எப்படி முன்னாடி நடவடிக்கைக்குரியதாகவும், அதாவது நிர்வாக நடவடிக்கை அல்லது நாகரிக நடவடிக்கை, இதெல்லாம் நீங்க வேறுபாடை புரிஞ்சிக்கணும். அதனால தான் என்ன எழுதுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஐராவதம் அதை வரியாவே உங்களுக்கு படிக்கிறேன். கொஞ்சம் நான் பெரும்பாலான சிந்துவெளி மக்கள் தங்கள் வாழ்விடத்திலேயே தங்கிவிட்டனர். ஆயினும் பழந்தமிழ் இலக்கியம் பதிவு செய்திருப்பது போல பலர் கங்கை யமுனை ஆற்றிடை நிலப்பகுதியிலிருந்தும் குஜராத் பகுதியிலிருந்தும் தெற்கு நோக்கி குடிபெயர்ந்தார்கள். அவர்கள் தென்னிந்தியாவில் இருந்த புதிய கற்காலத்தின் இறுதி கட்டத்து உள்ளூர் மக்களை விட மேலாதிக்கம் செய்து
காலப்போக்கில் பெருங்கற்கால இரும்பு கால நாகரிகங்கள் ஏற்படவும் ஆந்திரத்திலும் தக்காணத்திலும் அடுத்தடுத்து அரசுகள் அமையவும் தமிழகத்தில் சேர சோழ பாண்டிய மூவேந்தர் அரசுகள் அமைவதற்கான கரு சமூகமாகவும் இருந்தனர். அப்போ இதுக்குள்ள அந்த மதுரை காஞ்சி அணி அதான் நான் இங்கே சொல்ல வந்தேன். அப்போ மதுரை காஞ்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள இந்த ஐராவத மகாதேவன் அவர்களுடைய அந்த 9வது 10வது பக்கத்து செய்தியை நீங்கள் நினைச்சிங்க. இப்போ நான் கொஞ்சம் அப்புறம் இன்னொன்றுக்கு போகிறேன். அந்த தடை நீயே வடபால் முனிவன் தடா தடானா உங்களுக்கு தெரியும். தடா இப்போ திருப்பதிக்கு போகிறவங்களுக்குலாம் தெரியும். தடான்னா குளம், அப்புறம் தான் தமிழில் தடாகம். இந்த தடவரை அப்படின்னா என்ன அப்படின்னா படிமலை, நீர்மலை. இந்த திருமூலர் இதெல்லாம் சொன்ன பாருங்க. அதில் முக்கியமான விஷயம், ராவணனுக்கு ஏன் ராமன் மேலே பிரச்சனை. கதை அப்போ நடக்கலை, நல்லா நினைச்சிங்க. ராவணன் எப்போ, ராமன் பின்னாடி, அது ஞாபகம் வச்சுங்க. ஆனால் பின்னாடி இணைச்சி கதை எழுதுறோம். உங்களுக்கு தெரியல, மகாபாரதத்தில் கிருஷ்ணனே பின்னாடி இணைக்கப்பட்டார், அது தெரியல வரலாறுல. அதுக்கப்புறம் பகவத்கீதை மிகவும் சுவையான ஒரு மிகவும் அழகான ஒரு நஞ்சுப்பழம். அதனால் நீங்கள் பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கும். எனக்கு பாம்புலாம் ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அது நீங்கள் பாம்பை பயப்படாத பாருங்களேன், அது மாதிரி அழகே இருக்காது. ஸ்கின்னு என்ன ஸ்கின்னு என்ன. நான் அப்படி தான் காசிக்கு போய் பார்த்துட்டு இங்கே நாகப்பஞ்சமி எதுவும் போய் இறங்கிட்டேன் காசியில். இங்கேருந்து ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன், அழகழகாக பாம்பு லைனாக வச்சுக்கிறாங்க சார். என்னப்பா நீ பாம்பை போய் அழகழகாக இருக்குன்னு சொல்கிறேன்னாரு. அதை பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அவங்க அந்த பிச்சை எடுக்கிறதுக்காக அங்கே நாகப்பஞ்சமி அன்னைக்கு ரயிலில் இருந்து எல்லா இடத்துலையும் வச்சுட்டு இருப்பான். அதை விதவிதமாக கலராக பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது. அது நான் சொன்னேன் அவர்கிட்ட. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி உங்களுக்கு மிகவும் அறிவோடு இந்த சதுரங்க வேட்டைங்கிற படம் எடுத்தாம்பார், நீங்கள் அதை அப்படியே எல்லா இடத்துலையும் போட்டுக்கணும். என்ன அந்த சதுரங்க வேட்டைனா எல்லாம் நல்லது மாதிரியே தெரியும், அவ்வளவையும் கெட்டதையும் எப்படி இணைக்கிறதுங்கிறது பகவத்கீதைக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நீங்கள் அந்த நூலை அணுகிறதுல அப்படி ஒரு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. எப்படி காலம் மாறி மாறி உங்களுக்கு அதை கொடுக்குறாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம திருக்குறள் பரம்பரை இல்லையா. நீங்கள் திருக்குறள் பரம்பரைனோடனே அவரே சண்டை போட முடியாமல் எழுதுறார். ரைட் தான், நீ ராஜா தான், நீ கொஞ்சம் இந்த அறத்தையும் கொஞ்சம் பாரு. வெறும் அந்தனர் நூலை மட்டுமே வச்சுக்கின்னு நீ அரசாங்கம் பண்ணின்னு நினைக்காதுங்கிறார். அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது செங்கோல்னா வீரம் இல்லை. அது இப்போ நீ அவங்க சொல்லதான் கேட்டு ஆட்சி பண்ணுற, ஆனால் கொஞ்சம் அறத்தையும் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொன்னவர் திருவள்ளுவர். அதனால் நீங்கள் திருக்குறள் அது இதெல்லாம் மயங்க வேணாம். அதனால தான் நீ நல்லவன் தான், ஆனால் நீ எல்லாரையும் என்னைக்கு மதிக்கிறியோ அன்றைக்கி தான் நீ நல்லவன் அப்படின்னு அந்தனர் என்போர் அறவோர் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலாம் அன்னைக்கு தான்பா நான் ஒத்துப்பேங்கிறார் திருவள்ளுவர். அறவோரா நீ தான் அறவோர் இல்லை, இருந்தாலும் நான் அறவோர்னு பட்டம் கொடுக்குறேன். எப்போன்னு கேட்டிங்கன்னா எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகினாதான். நீ அது வரைக்கும் அறவோர் கிடையாதுன்னு ரொம்ப நாசுக்காக சொன்ன ஒரு மிகப்பெரிய ஆளுமை திருவள்ளுவர். அதனால் நீங்கள் அந்த பகவத்கீதையும் திருக்குறளையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஒருத்தர் சொல்கிறார், பகவத்கீதையிலிருந்து தான் திருக்குறளோட அறத்தையே பார்க்குறாராம். சாணி அடிக்கலை இன்னும் யாரும். சரி போட்டோம் என்ன. அதனால் நமக்கு தான் படித்தவங்களுக்கு தானே கோவம் வரும். இப்போ கோவம் யாருக்கு வரும்? வக்கீல்லாம் இருக்கிறார். கிளையண்ட்டுக்கு மாறாக வக்கீல் சொன்னால் அடிக்கணும்ல. அப்போ நீங்கள் மொழியை தமிழ்லேயே சொன்னீங்கன்னா சண்டை வரும். ஏன் இங்கிலீஷில் வச்சுருக்கிறாங்கன்னா கிளையண்ட்டுக்கு புரியக்கூடாது நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு. புரிஞ்சிச்சுன்னா அடி விழுல. நான் என்ன நீ இப்படி பேசுகிற, நான் கொடுத்த கேஸே வேற என்ன மாட்டான். அதனால் ஏன்னா மொழி இதுக்குள்ளே மிக முக்கியமான கையாடல். அப்போ இதுக்குள்ளே தான் உங்களுக்கு அந்த சமஸ்கிருத மயமாக்கல்ங்கிறதுக்குள்ளே ஏன் அகத்தியர் உள்ள போகிறார் ரிக்வேதத்துக்குள்ள. ஏன் லோபாமுத்திரை என்கிற ஆரியம் பொண்ணை கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ உள்ள பூந்து அகத்தியருங்கிற ஒரு மிகப்பெரிய, அதாவது நீங்கள் பெரியாரை எப்படி சொன்னாலும் சண்டைக்கு வரீங்கல்ல, அந்த மாதிரி நினச்சிங்க அகத்தியரை. அவரை எப்படிலாம் அடித்து காலி பண்ணலாம், ஆனால் காலி பண்ண முடியாது. அவரை இன்விசிபிளாக ஆக்கணும். இன்விசிபிள் ஆக்கணும்னா எல்லாத்துலேயும் போட அவரை. அதனால் நீங்கள் அகத்தியருங்கிற ஒரு அரப்பா நாகரிகத்தினுடைய தமிழ் ஆளுமை அடையாளம் தெரியாமல் எல்லா அடையாளத்திலேயும் வைக்கப்பட்டது. பிகாஸ் ஜோக்கர் புரிஞ்சு போச்சா. ஏன் அகத்தியரை இப்படி ஆக்கினாங்க? நீங்கள் மறுபடியும் தூக்கி பிடிக்கல அப்படின்னா இந்தியா, அவர் காந்தியடிகள் சொன்னதை நீங்கள் போட்டாங்க. நம்ம தமிழக என்னது நம்ம தமிழ் வளர்ச்சி கழகம்
என்ன போட்டாங்கன்னா, காந்தியடிகள் சொன்னது என்னன்னா, இந்தியா ஒரு ஒருமைப்பாடு உள்ள நாடாக இருக்க வேண்டுமானால் தமிழகத்துக்கு வெளியே உள்ள அனைவரும் தமிழ் படித்தால் இந்தியா ஒருமைப்பாடு உள்ள நாடாக இருக்கும். இதை காந்தியடிகள் சொன்னது இன்னைக்கு தமிழ் வளர்ச்சி கழகத்தில் போட்டிருக்கிறாங்க. என்ன எதுக்கு இதை நான் இதை கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வரலாற்று தொடர்ந்து ஏன் மாறுதுன்னா, பிரச்சனை அவங்க மேலேயும் தப்பு இல்லை. நீங்கள் ஆப்கானிஸ்லேருந்து இலங்கை வரைக்கும் நீங்களே இருக்கிறீங்கல்ல, அப்புறம் உங்களை எப்படி நாங்கள் இடம் பிடிக்கிறது? ஒரு சர்வைவல் ஃபிட்னஸ் தானே, சர்வைவல் ப்ராப்ளம் தானே. உங்களுக்கு அறிவில்லைன்றதுக்காக அவங்களுக்கு அறிவில்லாமல் போயிடுமா? அதனால தான் அறிவாளின்னு பேர் வாங்குறாங்க. அப்போது எங்களுடைய நாங்கள் வாழணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற நாங்களாம் சும்மா இருப்போம், ஆனால் திருநெல்வேலியிலேருந்து வீடு வாங்கிடுறாங்கல்ல, திருநெல்வேலியிலேருந்து எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்கல்ல. அப்போ என்னன்னா நாங்கள் வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நாகரத்னன் ஒரு நண்பர் இருந்தார். அவர் மார்க்சிஸ்ட்டு. அவர் ஹெக்கலை பற்றிலாம் நூல் எழுதினார், உங்களுக்கு தெரியும். அவர் இப்போ சமீபத்தில் கொரோனாவில் இறந்துட்டார், வளர்மதியோட வீட்டுக்கார். அவர் சொல்லுவார், எங்கள் ஊருக்குலாம் வந்திருக்கார், உங்கள் ஊர் ஒரு தன்னிறை உள்ள ஊர், அதனால நீங்களாம் வளரவே மாட்டேங்குவார். ஏன்னா தென்னை மரத்தில் தேங்காயும் ஓலையை வெட்டி போட்டு கல் முடிச்சுட்டா அந்த ஊரில் இருக்கிற முயற்சியே செய்ய மாட்டான்ல. முயற்சி செஞ்சால் தானே நீங்கள் அந்த ஊர் வளரும். ஊர் வளராதுக்கு அது ஒரு காரணம். நீங்கள் முயற்சி செஞ்சு அந்த ஊரில் உற்பத்திக்கு ஈடுபடணும். வர்றதுலேயே நீங்கள் வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் தான் சோம்பேறி. அப்போது தன்னிறைவு பெற்ற இடமா நீங்கள் இருக்கக்கூடாது. தன்னிறைவை நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி பெருக்கிறது, எப்படி உழைக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ளே நீங்கள் போகணும். அந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டில் பிராமணர்கள் அவங்களுக்கு அவங்க வேலை பார்க்குறதுல தப்பு கிடையாது. அவங்க வேலை பார்த்தாங்க. ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அது முதலாளித்துவமாக மாறுது அப்படிங்கிறதுனால தான் பிரச்சனை. அவங்களுக்கு சர்வைவலில் சமாதான நடவடிக்கைக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அவங்களுக்கான பண்பாடே பிரச்சனையாக இருக்கு. என்ன பண்பாடுனா, நீங்கள் தண்ணி வச்சுக்கிட்டு உழைக்கிறீங்க, அவங்க நெருப்பை வச்சுக்கிட்டு அழிக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனையே. இதனால தான் அவங்களுக்கு பேர் புலத்தின்னு பேர். புலஸ்தியன், புலையன்னு மாற்றினாங்க பின்னாடி. புலையன்னா அது இல்லை, இன்னைக்கு புலா சாப்பிட்றோம் புலையன்னு பேரையே மாற்றியாச்சு. வெளியிலே நெருப்பு வளர்க்குறவன் புலத்தியன், உள்ள நெருப்பை வளர்க்குறவன் அகத்தியன். இதை திருமூலர் தெளிவாக பதிவு பண்ணுறார். அப்போ பிரச்சனை ராமனுக்கு என்னன்னா, ராமன் வெளியில் வேள்வி செய்கிறவங்களுக்கு சப்போர்ட். ராவண அப்படி கிடையாது, அவன் இங்கித்தியால் அகத்தி மரபு. அகத்தினா உள்ளுக்குள்ள நெருப்பு எழுப்புறது. ஏன்னா அவன் தானே இசைஞன். இசைஞன்னாலே உங்களுக்கு உள்ள நெருப்பு வரும். இசைஞன்னா இசைக்கிறவன். அப்ப இசைக்கலைஞனுக்கு உங்களுக்கு தெரியும், மூச்சு வாங்காம பாடுறதுன்னா சும்மாவா? அந்த மொழி தமிழ் மட்டும்தானே, ரிதமிக்கான மொழி. உங்களுக்கு தமிழில் ஒரு பாட்டு வச்சுருக்கிறோம் நாங்கள். தள்ளி இள வள ரொலி மன முலை இண எவை குல வலி. இது சொன்னால் உங்களுக்கு இளமை வந்துடும் நாங்கள் சொல்லுவோம். அது முறையாக சொல்லி பார்த்தீங்கன்னா, போகமார்த்த பூமுளையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமார்த்த பைங்கண் வெள்ளேற்று அண்ணன். அந்த லாவை டக்கு மாற்றணும். நாவை மாற்றி பாருங்கள், இளமை வருதா இல்லையான்னு என்கிட்ட வாங்க. முடிஞ்சவங்களுக்கு தான் நானாவே தெரியும். வளைனா ஒலிக்கும் தன்பல் ஒலிக்கும் வித்தியாசம். வளைனா ஒலிக்கு வித்தியாசம் தெரிஞ்சால் சமஸ்கிருதத்தில் அது இல்லைன்னு அன்றைக்கி அடிச்சிருப்பீங்களே. வளைனா ஒலி சமஸ்கிருதத்தில் இல்லைன்னு ஐராவதம் தெளிவாக எழுதுறாரு. அப்ப எழுதுற அந்த வளைனா ஒலி மூலமா நீங்க வட இந்தியாவுக்கு போங்க. என்கிட்ட நான் காசியில் 3 வருஷம் வேலை பார்த்தேன். நம்ம ஐயா அவரை வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாநாட்டுக்கு. அவன் என்னை பார்க்கும்போது டிக்டாக்குப்பா, டிக்டாக் பயமா இருக்கும். டிக்டாக்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்காரா இப்படி சொல்றீங்க? அதாவது அது வெடிக்கும், அதுல நயம் இருக்காது. ஆனா நீங்க தமிழை உச்சரித்து பாருங்க, அந்த மூச்சு காத்து எல்லாம் மேல கீழே எல்லாம் ஏறும். அப்படி ஏற்றி பாருங்களேன். நல்ல தமிழ் திருஞான சம்பந்த பாட்டை சொல்லி ஏற்றி தான் பாருங்களேன். உங்களுக்கு நோய் போகுதா இல்லையா? அது பாட்டுங்கிறது அற்புதம், அது வேற. அந்த 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 நீங்க பிராணம் தானே இது. இந்த 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 வரலாறு ஹரப்பாவில இருந்து உங்களுக்கு இருக்குது. அந்த ஏன் தண்ணி கரகத்தோட அவரை பேசுறாங்க. இது நீங்க உற்பத்தி சார்ந்து நீர் புறநானூறு எடுத்துப்போங்க. பேர் நிலைக்க நீர் பெருக்கு, இதுதான் புறநானூறுல தொடக்கத்திலே வரும். நீ பேர் நிலைக்கணும்னா தண்ணியை பெருக்குங்கிறான். 5 புதத்தையும் பேசி சொல்றார் புலவர். அப்ப என்ன பொருள் தான் இந்த உற்பத்தி சார்ந்த. அதனாலதான் நெல்லு முயறன்றே நீரு முயறன்றே, அது ரெண்டையும் ஒழுங்குபடுத்துற மன்னன் தேவை. அது இன்னும் அதுல ஒரு நுட்பம் இருக்கு, பிலாசபி, அது தனி. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த நீர்
பயன்பாடு, நீர் மேலாண்மை, அது உணவு, அதுல உடம்பு மாற்றம், இது மூணுமே தமிழர்களுடைய வரலாறு. இந்த மூணுத்துலையும் நீங்க எந்த காலத்திலையும் சமஸ்கிருதத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவங்க வைத்தியநாதரையே பைத்தியநாதர்னு போடுவாங்க. பாவுக்கும் வித்தியாசம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், பேப்பரில் படிச்சிங்கன்னா தெரியும், ஒரு தினத்தந்திலே போட்டாங்க பைத்தியநாதருக்கு இன்னைக்கு விழா நடக்குதுன்ட்டு, மோடி போனார்னு. அது வைத்தியநாதர் தான் பைத்தியநாதர். அவங்க பாலாம் மாற்றி போடுவாங்க. அப்போ வைத்தியம் இது இன்னைக்கும் நீங்க தமிழ்நாட்டில் வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கும், அப்புறம் காசி விஸ்வநாதர் இருக்கும், அது அப்புறம் கங்கை தான் இருக்கும். ஏன் இந்த கங்கை காசி? நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் காசியில் இருந்தேன். காசியில் இருந்ததுனால எனக்கு நல்லா தெரியும். காசியில் போய் பிராமணர்கிட்ட நீங்கள் அந்த கர்மாவுக்கு போனீங்கன்னா நீ கயாவுக்கு போயிட்டு வான்பான். கயானா வழி, கயானா வழி. அங்கே போனால் பல்குனி நதி ஓடும். பல்குனின்னா பக்ருளி ஆறுன்னு தமிழில் பேர். பக்ருளி ஆறு, ஏன்னா தண்ணி நிறைய ஓடாதாங்க. இப்போ என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, வட இந்தியாவில் ஒரு ஆள், முக்கியமான ஆள், உண்மை பேசினவன். எப்பவுமே உண்மை பேசினதா வரலாறுல சமஸ்கிருதத்தில் இல்லையே, எப்படி அது பொருத்தமாக இருக்கும்? அப்போ ஹரிச்சந்திரன் உண்மை பேசணும்னா ஹரிச்சந்திரா காட்டு இருக்கா இல்லையா? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த குடிபெயர்வு என்பதை நீங்கள் வந்த வழி கயா, அப்புறம் காசியில் செட்டில் ஆனால் கர்மாவை அங்கே போய் கொடுக்குறது, கடைசியாக செட்டில் ஆனது ராமேஸ்வரம் அல்லது இலங்கை. அப்போ ரூட் உங்களுக்கு ஏன் அது யாத்திரையாக மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பரம்பரையை நீங்கள் சந்திக்கிறீங்க. நீங்களும் இங்கே இருக்கிறீங்க. அது ராவணன் பரம்பரை, பந்த பரம்பரை, ஹரப்பா பரம்பரை. அதில் தலைவன் அகத்தியர். இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் கூச்சம் வரும்? இதுதான் ஐராவத மகாதேவன் பேச. அப்போ அகத்தியர் கையில் இருந்த தண்ணிக்கு ஜாடியில் இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். ஜாடி அவரோடவே இருக்கும். ஜாடிங்கிறது அதுக்குள்ள முதுமக்கள் தாழியாக இருந்தாலும் சரி, தண்ணியை பயன்படுத்தினாலும் சரி, வரலாற்றில் நீர்க்கரகம், கும்பத்தில் பிறந்தவன், இதுக்கு முன்னாடி ஒரு வரலாறு சொல்லியிருப்போம். தடாதகைன்னு ஒரு ஆளை சொல்லுவாங்க சைவத்தில், தெரியுமா உங்களுக்கு? தடாதகை பிராட்டியார் யார்? அது தடாதகை பிராட்டியார்னா உமையம்மையோட அம்மா. அவங்க தான் சொத்தை அப்பாவுக்கு கொடுத்தாங்க. தடாதகைனா என்னன்னா, கையில தண்ணி வச்சிருந்து அதை அகத்தியர்கிட்ட கொடுத்தவங்க. தடாதகைனா தண்ணீர் பரம்பரை. நீங்க கையில இப்போவும் ஜலம் விடுந்தானே விடுறீங்க இன்னைக்கும். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ உங்க வீட்டில் கல்யாணம் நடக்குதுன்னு வச்சிங்களேன், கல்யாணம் நடந்தால் பந்தக்கால் வைப்பீங்க. அதுக்கு என்ன நடக்கும்? பந்தக்காலுக்கு என்ன நடக்குன்னா, பந்தலுக்கு கொம்பு வைப்பேன்னு சொல்லாதீங்க. நம்ம விட்டு பொண்ணுங்கெல்லாம் சடங்கு செய்யும். அங்கே ஒரு ஐயர் ஏமா நீ இதை பிடி, அங்கே பிடிக்குவாரு. பிடிக்கிறதுல இவங்க தான். அவர் ஒன்றும் பிடிக்க சொல்லல. அவர் ஏன் அங்கே நிற்கிறார்? ஆனால் வேலைலாம் நம்ம வேலை தான். வரலாறு நம்மளோடது, வேலையே நம்மளோடது. ஏன் அவர் நின்னார்? அதுவே தெரியல நமக்கு. இல்லை, அங்க இருந்து ஆரம்பிக்க தண்ணி. அப்ப நீர் அடையாளத்தின் மூலமாக இந்த உலக சமுதாயத்தில் ஒரே இனத்தை மட்டும்தான் நீங்க சொல்ல முடியும். ஆனா எகிப்துல ஒரு விஷயம் இருக்குது. எகிப்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கடல் தண்ணி தான் கடவுள், அப்புறம் தான் நல்ல தண்ணி கடவுள், அப்புறம் தான் தண்ணியை தோண்டினவனா கடவுள். அதனால நீங்க இழந்த நாகரிகங்களின் இரவா கதைகள்னு நாராயணம் புக்கு NCPHல வாங்கி படிங்க. அதுல படிச்சீங்கன்னா தான் பரோனா யாரு, அப்புறம் கடவுள் எத்தனை கடவுள். முதல்ல கடல் தண்ணி தான் கடவுள், அப்புறம் நல்ல தண்ணி, அதுக்கப்புறம் மலை, அதுக்கப்புறம் அரசாங்கத்தை மாத்தினா கடவுள், அப்புறம் அரசாங்கத்தை விரிவுபடுத்தினா கடவுள். இதெல்லாம் அந்த வரலாறு. இப்ப பரோ படிக்கும் போது அவன் யார் தெரியுமா? அவன் ஒருத்தன் மட்டும் தான் சொர்க்கத்துக்கு போவான். நம்ம ட்ரம்ப் சொல்ற மாதிரி நீங்கெல்லாம் நரகத்துக்கு போடுவீங்கன்ட்டு அனுப்புறாருல ஆளை காக்காவுக்கு. இப்போ நீங்க எகிப்து வரலாறுல ஒரு ஆள் தான் சொர்க்கத்துக்கு போவான். நீங்கெல்லாம் ஆவியா தான் அலைவீங்க. அதான் பரோ. அவன் தான் ஆசாரியும் அவனே, கார்பெண்டர் இல்ல பூஜாரியும் அவனே, அப்புறம் என்ன அரசனும் அவனே. அதுக்கு இணையா அகத்தியரை வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமை குருமாராகவும் ஆளுகிற மன்னனும் தலைமையிலேயும் இருக்கிற ஒரு ஆள் தான் உங்களுக்கு இந்த இந்தியாவினுடைய சிந்துவெளி அழிவுக்கு பிறகு நிறைய அரச உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கிறார். அப்படி பார்த்தா சாளுக்கிய, சாதவாகன, தமிழ், இந்த மாதிரியான எல்லா வரலாம். ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி ராவணன். அதனால தான் ராவண அகத்தியரோட எப்படியாவது தொடர்ச்சிப்படுத்துறாங்க.
திருவள்ளுவருக்கு நல்ல மெய்ப்பொருளியல்ல மிக டாப் லெவலில் இருந்த ஒரு அறிஞர். அவர் ஏன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது பேயை பற்றி ஏன் சொன்னார்? பேய் மேலே அவருக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன் பேயை சொன்னார்? ஏன் சொன்னார்? மக்கள் வழக்கில் எதெல்லாம் இருக்கிறதோ அதை வைத்து ஒரு உண்மையை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதனால அரக்கன்னு சொல்லதை அந்த வார்த்தையால் சொல்றது. ஆனால் அரக்கன் யாருன்னு கேட்டீங்கன்னா வரலாற்றில் இப்போ NCPHல சமூக விஞ்ஞானத்தில் ஒரு நல்ல கட்டுரை வந்துருக்குது. அது எந்த புக்கை பற்றி? ஒரு பணிச்சரா அவர் எழுதின கோச்சர் அவர் எழுதின புத்தகத்தை, வேத நாகரிகத்தை பற்றி அவர் எழுதின புத்தகம், அதை திறனாய்வு பண்ணியிருக்கார். சரஸ்வதி நாகரிகத்தை பற்றி. அதில் என்ன முக்கியமானதுன்னா, உலகம் முழுக்க ஆராய்ச்சி பண்ணி ஆரியர் வருகை 2 கட்டமாக நடந்தது என்பதில் மாற்று கருத்து இல்லை. முதலில் வந்தவர்கள் அசுரர்கள், பிறகு வந்தவர்கள் தேவர்கள். அதனால தான் 2 பேரையும் அகத்தியர் சாப்பிட்றாரு. யார? வாதாபி வில்வனகர் சாப்பிட்றாருல்ல. இந்த 2 பேரை ஏன் சாப்பிட்றாருன்னா, முதல்ல வந்த பார்ப்பனரும் பிராமணரும் அவருக்கு கீழே போறாங்க, 2வது வந்த பிராமணரும் கீழே போறாங்க. அது வரைக்கும் அவர் பெரிய ஆள் தான். அதனாலதான் அகத்தியர் தொன்மத்து மூலமா எங்க இந்த இடுக்குல நீங்க இருக்கிறீங்கன்னு பார்க்கணும். அதனாலதான் சித்த வைத்தியம் வந்த பிறகு எல்லா தத்துவ நூலும் அகத்தியர் பெயரால் படைக்கப்படுகிறது. வடமொழியில சுத்தமா இல்லை. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒன்று விட்டகுறை குட்டகுறை அதனுடைய தொடர்ச்சியை எங்காவது ஈடுகட்டி கொண்டே இருக்கிறது. அதனாலதான் ஜட்ஜி பலராமையா புத்தகத்தெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. சித்த வைத்தியம் அப்படி இருக்கும். கேன்சருக்கு வைத்தியம் பார்த்தவர் ஜட்ஜி பலராமையா புக்கை படிச்சீங்கன்னா நீங்க சாவாம இருக்கிறதுக்கு மருந்து சொல்லியிருப்பார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்னையில் இருந்தவர் தான் ஜட்ஜி பலராமையா. அவர் தெருவிலே அவர் பேர்லேயே தெரு இருக்குது. அப்போ அவருடைய நூல்லையும் அகத்தியர் நூல் தான் முதல்ல போட்டிருப்பார். அகத்தியர் தீட்சா விதின்னு போட்டிருப்பார். இன்னும் எனக்கு ஒன்று கிடைச்சது இப்போ சமீபத்தில், அகத்தியர் சௌமிய ஞானம். இதெல்லாம் இது மாதிரி வடமொழியில பார்க்கவே முடியாது. அகத்தியர் மூலமா எல்லாரும் சமன் பார்க்கவே முடியாது. அகத்தியர் மூலமா சமம்னு சான்ஸ்கிரிட்ல எழுதிக்கிறாங்களா? சான்ஸ்கிரிட்ல வந்து அகத்தியர் பதிவு தொடக்க காலத்தில் இருந்தது, ராமாயணத்தில் இருந்தது, பாரதத்தில் இருந்தது. ராமாயணத்தில் சொல்லப்பட்ட அகத்தியர் பதிவில் கூடவே சுப்பிரமணியனும் சொல்லப்பட்டான். இன்னும் ராமாயணத்தில் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. ராமனுக்கு முனிவர் உபதேசம் பண்றார் ஒருத்தர். வசிஷ்டர்ல வால்மீகி தானே அவர் பண்றாரு. அப்ப யார் கடவுள்னு கேட்டீங்கன்னா, பலன் தர்ற ஒரே கடவுள் அப்ப வந்து முருகன். அவர் கொடுக்குற உபதேசம், நீ முருகனை வணங்கினாதான் பலன் உண்டு, மற்ற கடவுள்கிட்ட பலன் இல்லை. அங்கேயும் அகத்தியர் முருகனோட தான் இருக்கிறார். அப்ப ஐராவதம் சொன்ன முருவி என்பதும் அகத்தியர் என்பதும் நடுவில் இருக்கிற பொறை சார்ந்த பரதம் அப்படிங்கிற அந்த காவடி சார்ந்த அடையாளமும் தமிழர் வரலாற்றில் மேலும் தெளிவுபடுத்துவதற்காக கொண்டு செல்லப்பட வேண்டியவை அப்படிங்கிறதுல எனக்கு இந்த ஐராவதம் அவர்களுடைய நூல் மூலமான அடிப்படை கருத்துக்களாக இருக்கின்றன என்பதை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன்.